என்டையர் இல்லீகல். இது என்டையர் இல்லீகல். 5ನೇ ತಾರೀಕು 10ನೇ ತಿಂಗಳು ವಳ್ಳಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿ ಚೇರ್ಮನ್ ಸ್ಥಾಯಿ ಸಮಿತಿ ಅಧ್ಯಕ್ಷರು ನಿಂತ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಒಂದು ಇಬ್ಬರು ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ನಿಂತ್ಕೊಂಡು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತಾರೆ. 231 என்ன சொல்லுதுன்னு படி, நீ போய் இடி. 231 என்ன சொல்லுதுன்னு படி, நீ போய் இடி. நானே கிரிமினல் வழக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதை மீறினால் சட்ட ரீதியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம். இதை மீறினால் சட்ட ரீதியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம். இதை மீறினால் சட்ட ரீதியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்போம் என்பதை கூட இந்த நேரத்தில் நாங்க எச்சரிக்கிறோம். அது ஆக்ஷன்ல விடப்பட்டு அந்த ஆக்ஷன்ல இருந்து எடுத்து கட்டப்பட்ட ஒரு கிராஸ் மார்க்கெட். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி ஜடகா ஸ்டாண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை கட்டி அந்த SC/ST அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா நம்ம செக்ரட்டரி தயானந்தன் சொன்ன மாதிரி முனிசிபாலிட்டியில கிராஸ் மார்க்கெட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கூட்டமும் நடத்தல, எந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணல, எந்த சோகாஸ் நோட்டீஸும் அவங்களுக்கு கொடுக்கல. வெறும் ஓனருக்கு மட்டும் இல்ல, அவங்க லீஸ் விட்டுக்கிறாங்களோ சப் லீஸ் விட்டுக்கிறாங்களோ இன்னொருத்தர்களை விட்டுக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது, ஈவன் ட்ரெஸ்பாசர் யாராவது இருந்தா கூட அவனை இல்லீகலா அவனை எவிக்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா இல்லீகலா அவங்களை எவிக்ட் பண்ணாங்க. நாம கூட நினைச்சோம் இவங்கன்னா ஊரை சிங்கப்பூர் பண்ண போறாங்க, ஊர் நாளைக்கே என்ன பெரிய MG மார்க்கெட் ஆயிடு போகுது, நம்ம ஊர் KGF இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். ஆனா அது இல்ல பேக்ரவுண்ட். அங்க யாரோ ஒருத்தர் ஒரு சவுல்ட்ரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அந்த இடத்தை வாங்கி இருக்கிறார்ன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அவங்க பொண்ணு டாக்டரா, அந்த டாக்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக இன்னைக்கு அந்த முயற்சி பண்ணி நிற்கிறார்ன்றது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். அந்த ஹாஸ்பிட்டல் அங்க வரணும்னு சொன்னா அங்க சென்ட்ரல்ல ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸுங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் உருவாகணும். பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஒரு நல்ல ரோடு வேணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு இன்னைக்கு அவங்களுடைய சொந்த டெவலப்மெண்ட்டுக்காக அநியாயமா மார்க்கெட்டுக்கு மேல கை வச்சுக்கிறாங்கன்றது கூட அத்தன்டிகேட்டட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். சரி, அதோட ஆட்சின்னு பார்த்தா இன்னைக்கு திடீர்னு MG மார்க்கெட்ல அந்த பன்னிக்கறி வியாபாரம் பண்ற லதா பேக்கரி கிட்ட இருந்து அங்க கூட நாங்க இடிக்கிறோம் சொல்லி அங்க இருக்கிற வியாபாரிகளை கூப்பிட்டு நீங்க காலி பண்ணணும் இல்லைன்னா நாங்க இடிக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க.